அதுக்கு நடுவில் நீபாதன் என்பது ரிலீஸ் ஆன உடனே நினைக்காத நாள்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுலேயும் நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். ஆனால் அந்த படம் பாதி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை டைரக்டருக்கு கமிட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அண்ணாமலை டிஸ்கஷனு, அண்ணாமலை இதுக்காக பாலச்சந்தர் கம்பெனி, நீபாதன் என்பதே பாலச்சந்தர் கம்பெனி தான். நாங்கள் ஃபுல்லாக அங்கே கம்பெனிலேருந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். நடுவில் வந்து என்னாச்சுன்னா, ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த படம் டைரக்டர் வசந்த் சார் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். ரஜினிகாந்த் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நாங்கள்லாம் டைரக்டர் அதை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விரும்பினோம். டைரக்டர் முடியாதுன்ட்டு அதை பாலச்சந்தர்கிட்ட சொல்லிட்டு வெளியேறிட்டார். வெளியேறினோட தான் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை பண்ணார். அப்போ வெளியேறின போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் டைரக்டர் சசி, இந்த மாதிரி வசந்த் சார் கூட இருந்தவங்க எல்லாருமே நாங்கள் ஒட்டமாக வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஜயோட படம், அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ப்ரொமோஷன் ஆகுறீங்க. நான் ஒர்க் பண்ணேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை முடிஞ்ச உடனேயே டைரக்டர் 1995லேயே நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன்.